மோசடி ஆவண பதிவுகள் சம்பந்தமாக மாவட்ட பதிவாளரின் அதிகார வரம்புகள் என்ன அப்படின்னு சொல்லி சமீபத்துல சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் கே.சுரேந்தர் அவர்கள் 4/3/2026 அன்று ஒரு ஆகச்சிறந்த வழிகாட்டுதல்கள் அடங்கிய ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. உண்மையிலே பல நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம், இந்த மோசடி ஆவணங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கோ துணை பதிவுத்துறை தலைவருக்கோ பதிவுத்துறை தலைவருக்கே கிடையாது. ஆனால் இதை எப்படி மோசடி என்று அவங்ககிட்ட இருந்து நம்ம அறிக்கையாக பெற முடியும் அப்படின்னா, அவங்க விசாரணை செய்து இந்த மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு அவங்க காவல்துறைக்கு அவங்களுக்கு அந்த பரிந்துரை செய்வதற்கு அதிகாரம் இருக்கு. ரெண்டாவது, இந்த மோசடி நடந்திருக்கு அப்படின்னாலே நீங்க டைரக்டா அந்த மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறைக்கும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கும் நீங்க புகார் மனு கொடுக்கலாம். புகார் மனு கொடுத்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு வழிவகை செய்யலாம். இதைத்தான் இந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பிலையும் உறுதி செஞ்சிருக்கு. பல நேரங்களில் நம்ம செய்வோம், நம்ம அந்த குற்றவியல் நடவடிக்கைக்காக நீங்க மாவட்ட குற்றப்பிரிவுக்கோ இல்ல மத்திய குற்றப்பிரிவுக்கோ புகார் மனு கொடுங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இப்படியெல்லாம் கொடுத்தா நடக்குமா, இல்ல இதுல சட்டத்துல இடம் இருக்கா, ஏதாவது நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கா, இல்ல அந்த மாவட்ட பதிவாளர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் தவறு செஞ்சிருக்கிறாங்க, மோசடியில ஈடுபட்டிருக்காங்க, ஒரு மோசடி பத்திரத்தை பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வைப்பதற்கு காவல்துறைக்கு பரிந்துரை கடிதம் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி பல நபர்கள் கேட்டாங்க. கட்டாயமாக அதற்கெல்லாம் இந்த ஒரு தீர்ப்பானது முற்றுப்புள்ளி வைக்கும் என்றுதான் நம்ம நம்பணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த வழக்குல ஒருத்தங்க மாவட்ட பதிவாளருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, புகார் மனு. பல செயல்தீடுகள் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, இதை நீங்க விசாரணை செஞ்சு ரத்து செய்யணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த மாவட்ட பதிவாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த புகார் மனுவை அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 அதாவது 1908 பிரிவு 68 உட்பிரிவு 2 படி விசாரணை செய்யறாங்க. ஆனா 68 உட்பிரிவு 2 என்ன தெரியுமா, தன் கீழ் இருக்கக்கூடிய சார் பதிவாளர்களை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம். அதாவது அவர்கள் சரியா அந்த பதிவுகள் நடத்துறாங்களா இல்ல மோசடியில நடத்துறாங்களா என்பது போன்ற கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ரத்து செய்வதற்கு எந்த இடத்திலும் வழிவகை சொல்லப்படல. 77A 77B இருந்துச்சு, அதை நீதிமன்றம் ரத்து செஞ்சு அந்த அதிகாரத்தை பறிச்சிருச்சு. ஆனால் இந்த மாவட்ட பதிவாளர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த 68 உட்பிரிவு 2 கீழ் அதை விசாரணை செய்து இது மோசடின்னு கண்டுபிடிச்சு அந்த பத்திரத்தை ரத்து செய்யறாரு. ரத்து செஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதை எதிர்த்து அந்த ஹைகோர்ட்ல மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல அவங்க சேலஞ்ச் பண்றாங்க. அப்ப சேலஞ்ச் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்டருக்கு இந்த நீதிமன்றம் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டருக்கு கேன்சலேஷன் பவர் இருக்கா இல்லையா. அப்ப இந்த பிரிவு 68 உட்பிரிவு 2 என்ன சொல்லுது அப்படின்னா, 68 உட்பிரிவு 2 சப் ரெஜிஸ்டர்களை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் மட்டுமே இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டருக்கு இருக்கு. அவர் என்ன செஞ்சிருக்காரு, இதை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை ரத்து செய்ய அதிகாரம் இல்லை, ஆனா ரத்து செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது. அப்ப கோர்ட் தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிறது. முதல் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டருக்கு ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் கிடையாதுங்கிறது. ரெண்டாவது, இந்த சொத்து உரிமையை தீர்க்கக்கூடிய இல்ல அதுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அது யாருடைய பொறுப்பு அப்படின்னா, அது சொல்றது இந்த சொத்து உரிமையை தீர்க்கக்கூடியது சிவில் கோர்ட் மட்டும்தான். வேற யாருமே சொத்து உனக்கு இல்ல நீதான் உரிமையாளர், நீதான் டாக்குமெண்ட் சொல்லக்கூடாது. இதே ரிஜிஸ்டர் சொல்லக்கூடாது, காவல்துறையும் சொல்லக்கூடாது. அதைத்தான் இதுல தெளிவாக சொல்லுது. யார் உண்மையான உரிமையாளர், யார் ஆவணம் வச்சிருப்பது, அந்த ஆவணம் செல்லுபடி ஆகும், இவை அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் சிவில் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த ரிஜிஸ்டருக்கும் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் துளி அளவும் கிடையாது. நீங்கள் உரிமையாளரை யார் என்பது தீர்மானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இரண்டாவதாக சொல்லியிருக்கு. மூன்றாவதாக என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சிவில் சூட் ஒரு வழக்கு OS வழக்கு நிலுவையில இருக்கு. நிலுவையில இருக்கும்போது அந்த சொத்து சம்பந்தமாக ரெஜிஸ்டர் இந்த மாவட்ட பதிவாளர் தலையிட முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே சிவில் கோர்ட்ல ஒரு வழக்கு இருந்தால் இந்த ரிஜிஸ்டர் அதாவது அந்த மாவட்ட பதிவாளர் அது சம்பந்தமாக அந்த சொத்து சம்பந்தமாக எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது, எந்த ஒரு தீர்ப்பையும் வழங்கக்கூடாது, வழங்குவதற்கு சட்டத்துல வழிவகை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நான்காவதாக ஒரு விஷயத்தை, முக்கியமான ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுது. என்ன சொல்லுது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு. அதாவது சத்யபால் ஆனந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அந்த வழக்குல
தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒன்ஸ் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் கனாட் கேன்சல் அப்படிங்குது. அதாவது ஒரு முறை வந்து டாக்குமெண்டை வந்து ரிஜிஸ்டர் செஞ்சது அந்த ரிஜிஸ்டரேஷன் ஆபீஸ்லயும் ரிஜிஸ்டரும் அதை கேன்சல் பண்ணுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப இதுக்கு ரெமிடி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க மோசடி பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டீங்க, நீதிமன்றம் தான் அதை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறீங்க. அப்ப நீதிமன்றத்துல உரிமை மட்டும்தான் நாங்க வந்து நிலைநாட்ட முடியும், என்னுடைய பத்திரம் என்னுடைய சொத்துன்னு. ஆனால் இந்த மோசடி ஈடுபட்ட நபர்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும். அதற்கும் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த வழக்குல மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெமிடி சிவில் சூட்ல நீங்கள் உங்களுடைய சொத்தை மீட்டெடுக்கிறது. இரண்டாவது கிரிமினல் கம்ப்ளைண்ட். இதைத்தான் பல நபர்களுக்கு நம்ம தெளிவா சொல்றது, நீங்கள் மத்திய குற்றப்பிரிவுக்கும் மாவட்ட குற்றப்பிரிவுக்கும் இந்த மோசடி சம்பந்தமாக புகார் மனு எழுதுங்க. ஏன்னா இந்த உச்ச நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்குல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மோசடி நடந்தால் அதற்கு ரெமிடி 2 விடயங்கள் தான். ஒண்ணு, சிவில் கோர்ட்ல போய் நீங்க உங்களுடைய சொத்தை மீட்டெடுத்துக்கோங்க. இரண்டாவது, அந்த மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது கிரிமினல் வழக்கு, அதாவது கிரிமினல் பெட்டிஷன் கொடுத்து கிரிமினல் வழக்காக அதை மாற்றி அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுங்க அப்படிங்கிறது. ஐந்தாவது, இந்த நீதிமன்ற பரிசீலனை 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மோசடி இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க கிரிமினல் கேஸ் பதிவு செய்யலாம். இதுல எந்த வித மாற்றம் கிடையாது. மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய விசாரணையில் தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் தி எஃப்ஐஆர் அப்படிங்கிறாங்க. எஃப்ஐஆர் நீங்க பதிவு செஞ்சு. ரெண்டாவது, சிவில் கோர்ட்ல நீங்க டிக்ளரேஷன் கேளுங்க. அந்த ஆவணங்கள் செல்லாதுன்னு சொல்லி நீங்க ஒரு டிக்ளரேஷன் கேளுங்க. அடுத்து ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன், எனக்கு தான் இந்த இடம் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் நீங்க பெறலாம். இந்த 3 விடயங்களை நீங்கள் தெளிவாக பெறலாம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்து 6வதாக ஒரு விடயம் அதுல வந்து பரிசீலனை செய்யப்படும் இந்த வழக்குல என்ன சொல்றது அப்படின்னா, ஆர்டிகிள் 300A அப்படின்னா சொத்து உரிமையை பாதுகாப்பது. அப்ப இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1950 ஆர்டிகிள் 300A என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சொத்து உரிமை என்பது ஒரு சட்டப்படி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை. அதை ரிஜிஸ்டர் வந்தோ இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸில் இருக்கக்கூடியவர்களோ அதை பறிப்பதற்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. ஒரு சொத்தை யாருடையது என்று சொல்லி நீங்க மாற்றம் செய்வதற்கு உங்களுக்கு சட்டத்துல வழிவகை செய்யப்படல. இதை நீங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஃபைனலா இதுல சொல்லக்கூடிய அந்த நீதியரசர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் பட்சத்துல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல போய் அதை ரத்து செய்வதற்கு நீங்க கோர முடியாது. அதற்கு பதில் இந்த ஃப்ராடை நிரூபிப்பதற்காக முழுமையான விசாரணை நடத்தப்படணும். சாட்சியங்களை வந்து கூப்பிட்டு விசாரணை நடத்தப்படணும். நீதிமன்ற விசாரணை இருக்கணும். இது யாருக்கு என்பதை அந்த நீதிமன்றம் முடிவு செய்யணும். ரெண்டாவது, அந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது கிரிமினல் வழக்காக எஃப்ஐஆராக பதிவு செய்யலாம். இதுதான் இந்த வழிமுறை. நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க போய் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இதை ரத்து செய்யுங்கன்னு கேட்பதற்கு சட்டத்துல வழிவகை கிடையாது. அவர்களை வேணா உங்கள் துறையின் கீழ் இருக்கக்கூடிய அலுவலர்கள் தவறு செஞ்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பதிவுத்துறை தலைவரின் சுற்றறிக்கை மற்றும் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் அரசாணைகளை பின்பற்றாமல் இந்த மாதிரி ஒரு ஆவண பதிவுல இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், முந்தைய ஆவணங்கள், பட்டா, சிட்டா, அடங்கல், பசலி ஆண்டுக்கான ஆதாரங்கள் எவையுமே பார்வையிடாமல் ஒரு மோசடி ஆவணம் வந்து தயார் செய்து கொடுத்தவர்களுக்கு இவர் பதிவு செஞ்சு கொடுத்திருக்காரு. அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க காவல்துறைக்கு பரிந்துரை செய்யுங்க. இதைத்தான் இந்த பதிவு சட்டம் 1908 பிரிவு 81, 82, 83 தெளிவாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க தாராளமாக நீங்க வந்து அந்த பதிவுத்துறை தலைவருக்கு கடிதம் எழுதலாம். ஆனால் ரத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. இதை நீங்க அப்படியே வந்து குற்றப்பிரிவு காவல்துறைக்கு நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அமைவதற்கு ஒரு வழிவகையாக இருக்கும். இதைத்தான் இந்த தீர்ப்பு சொல்லுது. சமீபத்துல இந்த மாசம் 4/3/2026 வந்த இந்த தீர்ப்பு உண்மையிலேயே எல்லாத்துக்கும் ஒரு பயன்படும். மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலி சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.